கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அப்படி விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிருமா? உண்மைன்னு என்ன? நடந்ததை அப்படியே சொல்றது உண்மையா? கேள்வி கேட்கிறவன் எதிர்பார்க்கறத சொல்றது உண்மையா? இல்லை அதுக்காக நாம சொல்ற கதை தான் உண்மையா? பல கேள்விகளோட, சில குழப்பங்களோட ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். என்னோட கேள்விக்கு நீ உண்மையா பதில் சொல்லிட்டேன்னா இங்க இருந்து உயிரோடு போலாம். அந்த பாக்ஸ்ல என்ன இருந்ததுன்னு உனக்கு தெரியாதா? ஓ, பதில் சொல்ல மாட்டேன்ல. ஒரு ஏழையோட கேள்விக்கு பணக்கார பதில் சொல்லாம மௌனமா இருந்தா அது எதார்த்தம் தான். ஆனா ஒரு பணக்காரன் கேள்விக்கு இன்னொரு பணக்காரன் பதில் சொல்லாம இருக்கிறது தப்பு. அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அந்த பாக்ஸை பூக்கரம் பேக்ல நீயா போட்டியா, இல்லை யாராவது போட சொல்லி உன்கிட்ட கொடுத்தாங்களா? நானா போடல. யார் கொடுத்தா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். சொன்னா நீ அவங்களை ஏதாவது பண்ணிடுவ. உண்மையா சொல்லிட்டேன்னா அவங்கள தான் கொல்லுவேன். இல்லைன்னா ஒன்ன முதல்ல கொண்டுட்டு I will find and kill them. உன்னால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். You don't know anything. You know, என் ஞாபகங்கள் தான் அழிஞ்சு போச்சு. ஆனா அவங்க கொல்லணுங்கிற அந்த வெறி அப்படியே தான் இருக்கு. நீ யாருன்னு சொல்லாத. நீ சாகிறதுக்குள்ள நானே அவங்களை கண்டுபிடிச்சு கொள்றேன். ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன நீ கொல்ல போறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பொண்ணுன்னு சொல்லி தப்பிக்க பார்க்கறியா? என்ன ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பேசுற? நீங்க தானே ஈக்குவாலிட்டி கேட்டீங்க. இப்ப ரெண்டு பேரும் சமம் தானே? நான் அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இரு. சேர்ல இருந்து கீழே விழுந்துடாத. இதுக்கே இப்படி கத்துற? உண்மையை சொல்லலைன்னா இதை விட பயங்கரமா இருக்கும் உங்க எல்லாருடைய சாவு. உங்க வாயிலிருந்து பதில் மட்டும்தான் வரணும். நோ சவுண்ட். நீ அவளை என்ன பண்ண? அவளை கொன்னுட்டியா? பயப்படாத, அவ இன்னும் சாகல. குறைஞ்சது 20 நிமிஷம் உயிரோட இருப்பா. அதுக்குள்ள நீங்க எல்லாரும் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அவளை காப்பாத்தலாம். இல்ல 20 மினிட்ஸ்க்குள்ள ஜெஸி அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துட்டானா you know what will happen here.
time starts now. Can I ask you all a simple question? ஜெசிகிட்ட யார் பாக்ஸ் கொடுத்து பூக்காரன் பேக்ல போட சொன்னது? யார் போட சொன்னா உனக்கு என்ன? பூக்காரன் பேக்ல பாக்ஸ் போட்டது ஜெஸ்ஸி தானே? ஜெசிக்கு அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னு தெரியாது. ஸோ ஷீஸ் நாட் த மெயின் சஸ்பெக்ட். எனக்கு அந்த பாக்ஸ் ஜெசிக்கிட்ட கொடுத்து யார் போட சொன்னான்னு தெரியணும். அந்த உண்மையை சொல்றீங்களா இல்லை எல்லாரும் சாவறீங்களா? நீ யாரு? உனக்கு பூக்காரனுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க ஏன் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும்? எங்க கேள்வியை நான் மட்டும் தான் கேட்பேன், நாட் யூ. உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டா யூ மஸ்ட் ஆன்சர் மை क्वेश्चन. யார் பாக்ஸ் போட சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். அவன் சொல்றத பார்த்தா நமக்கு ரொம்ப டைம் இல்லை. ஜெசிக்கு ஏதாவது ஆனா நம்ம எல்லாரும் சாக வேண்டியதான். நான் கண்டிப்பா கொடுக்கல. யாருன்னு சொல்லிடுங்க. அவன் நம்மளை கொல்ல மாட்டான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம். விட்டுருவான். அவன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாரும் சாக போறோம். டேய் சைக்கோ, கேஸ் சிலிண்டர் வெடிச்சதுன்னா நீ என்னடா சேர்ந்து சாவ? I'm ready to die. நான் ஜெஸ்ஸி கிட்ட கொடுக்கல. என்ன ஒன்று பண்ணிடாத ப்ளீஸ். அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எஸ், ஜெஸ்ஸியை தவிர எங்க எல்லாருக்கும் தெரியும். இட் வாஸ் a gun. ஓ, கன். அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அன்னைக்கு ஜெஸ்ஸியோட பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாரும் லீலாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ஹாப்பி பர்த்டே ஜெஸ்ஸி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கொஞ்ச நேரத்தில் சின்னாவும் லீலாவும் பியர் எடுக்க போயிருந்தாங்க. சின்ன பியர் எடுத்துட்டு வரும்போது சேரில் உட்காந்துட்டு இருந்தவன் மேலே பியர் கொட்டிடுச்சு. அவன் சின்னாவை கோவத்தில் அடிச்சிட்டான். ட்ரெஸ்ஸில் பியர் கொட்டிருந்தனால அவன் க்ளீன் பண்ண வாஷ்ரூம் போயிருந்தான். கோவத்தில் இருந்த சின்னா அவனோட ஜாக்கெட்டை குப்பை தொட்டியில் போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு போனான். போன சின்னா திரும்பி வரும்போது அவன் எதையோ மறைச்சி எடுத்துட்டு வந்தான். அதான் அந்த கன் அவன் ஜாக்கெட்குள்ளே இருந்துச்சு. ஜெஸ்ஸிக்கு கன் எடுத்த விஷயம் தெரியாது. அப்போ அவ வாஷ்ரூம் போயிருந்தா. ஒருவேளை அந்த கன்னை நீங்க எடுத்துட்டு போயிருந்தா? டேய், என்னாவது விடுறா. I can't breathe. You can't breathe, huh? ஒருவேளை அந்த கன்னை நீ கொண்டு போயிருந்தா அதை வச்சு என்ன பண்ணிருப்ப? நான் ஒரிஜினல் கன்னை தொட்டு கூட பார்த்ததில்ல. ஸோ 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் போட்டிருப்பேன். ஓ, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க? கேன் யூ இமேஜின் அந்த கன்னை பூக்காரன் எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பான்? கேன் யூ கெஸ்? ஒரு பணக்காரன் பெட்டி நிறைய பணத்தை எடுத்துட்டு போயிருந்தா அதை பார்த்த பூக்காரனுக்கு பணத்தை மேல ஆசை வந்துருச்சு. அது எப்படியாவது அடையணும்னு முயற்சி பண்ணா, ஆனா அவனால முடியல. அப்போதான் அந்த பாக்ஸ்ல இருந்த அந்த கன் அவன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த கன்ல ஒரே ஒரு புல்லட் தான் இருந்துச்சு. அது குறி பார்த்து பணக்காரன் சுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டான். நீங்க போட்ட கண்ணால பூக்காரனா இருந்தன்னா இப்போ உங்க முன்னாடி பணக்காரனா நிக்கிறேன். ஆமா, உங்களை அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். எங்க டேபிளுக்கு வந்தீங்க. நான் உங்க டேபிளுக்கு வந்தனா? ஓ எஸ். அப்போ நீதான் அந்த பூக்காரனா? உனக்கு எப்படி குணமாச்சு? அன்னைக்கு எல்லாரும் நீ பொழைக்க மாட்டேன்னு பேசிக்கிட்டாங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய சாவு என் கையில தான் அந்த ஆண்டவன் எழுதிருக்கும் போது
உங்களெல்லாம் கொல்லாம நான் எப்படி சாவேன்? அதான் அந்த கண்ணால நீ பணக்காரன் ஆயிட்டிய. நல்லதானே நடந்திருக்கு. Then why you are trying to kill them? Because I'm trying to ask them a question. வெயிட் நான் அந்த கன்னை அன்னைக்கு செக் பண்ணி பார்த்தேன். கன்ல புல்லட் இல்லை, மேக்சின் எம்டியாக தான் இருந்துச்சு. நீ எப்படி அந்த பணக்காரனை சுட்டுக்க முடியும்? எனக்கு கன்னை பற்றி கொஞ்சம் தெரியும். நான் நிறைய வாட்டி கன்னை பார்த்துருக்கேன். நீ மறுபடியும் கன்னில் புல்லட் போட்டியா? புல்லட் இன்னும் போடல. ஆனால் நீ சொல்கிறது சரிதான். உனக்கு கன்னை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். மேகசின் எம்டி தான், ஆனால் அதில் ஒரு புல்லட் இருந்துச்சு. You know how? The gun was already loaded. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலீஸ் எப்படி வந்தாங்க? கன்னுக்கு சொந்தக்காரன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி டைமண்ட் ஷாப்பில் நடந்த தகராறில் 3 பேரை சுட்டு கொன்று இருக்கான். போலீஸ் துரத்தும் போது அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். அவனை தேடி தான் போலீஸ் அங்கே வந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது கன் யாரோட கையில் இருந்துச்சு? என்னோட கையில் தான். கண்ணை நீ தான் ஜெசி கிட்ட கொடுத்தியா? இல்லை. அப்போ யார்கிட்ட கொடுத்த? ஷாம் கிட்ட. சாய் கன்னை கட்டி ஏதோ செக் பண்ணிட்டு இருந்தான். அந்த டைமில் போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. சாய் ஒன்றுமே பண்ணாமல் கையில் கன்னை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தான். அந்த கேங்ஸ்டரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனோட கன் மிஸ்ஸிங். போலீஸ்காரங்க செக் பண்ணுறதுக்காக எல்லாரையும் லைனில் நிற்க சொன்னாங்க. ஒரு போலீஸ்காரி பக்கத்திலே நின்றதுனால என்னால் கன்னை தூக்கி எங்கேயும் போட முடியல. கிஃப்ட் பாக்ஸில் போட்டு நான் தான் ரோசிக்கிட்ட கொடுத்தேன். பொண்ணுங்க நான் செக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி தான் கொடுத்தேன். கன்னு உங்களோடது இல்லைன்றப்போ எதுக்கு பயப்படணும்? போலீஸ் வரதுக்குள்ளே எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருக்கலாமே. நான் போலீஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்னால் எதுவும் யோசிக்க முடியல. ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டேன். அப்போ தான் நான் ஷாம்கிட்ட கன்னை கொடுத்தேன். அப்போ நீ தான் ஜெசி கிட்ட அந்த கன்னை கொடுத்தியா? இல்லையே, போலீஸ் எல்லாரையும் லைனில் நிற்க வச்சாங்க. எங்கள் 6 பேரில் நான் தான் முன்னாடி நின்னேன். என் பின்னாடி சின்ன நின்னான். என் முன்னாடி நின்ன லேடி ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாம் டீப்பாக போலீஸ் செக் பண்ணாங்க. கண்டிப்பாக என்னோட பேக்கில் உள்ள பாக்ஸையும் செக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். லைனில் லாஸ்ட்டாக ஜெசி நின்ன இடத்துல இருந்து 5 மீட்டர் தூரத்தில் ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சு. பாக்ஸில் அதை டஸ்ட்பினில் போட சொல்லி எழுதி என் பின்னாடி நின்ன சின்ன கிட்ட கொடுத்தேன். அந்த கன் அந்த திருடனோட ஜாக்கெட்ல இருந்து நான் தான் எடுத்தேன். அன்னைக்கு ரொம்ப பயத்தில் இருந்தேன். அதனால சாங் ஒன்று ஹம்மிங் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஒரு போலீஸ்காரி என்னையே பார்த்துட்டு இருந்தா. நான் பாக்ஸை பின்னாடி திரும்பி கொடுக்க முடியல. ஸோ மறைச்சு பாக்ஸை பின்னாடி நீட்டினேன். யார் வாங்கினாங்கன்னு நான் பார்க்கல. பட் என் பின்னாடி நின்னது லீலா தான். சின்ன பாக்ஸை நீட்டப்போ நான் வாங்கல. ஏன்னா அப்போ அந்த இடத்துல நான் இல்லை. நீ போய் சொல்ற? இல்ல, நீ என் பின்னாடி தான் நின்ன. நான் பார்த்தேன். நான் போய் சொல்ல. ஆமா, நீ பாக்குறப்போ நான் பின்னாடி தான் இருந்தேன். ஆனா நீ பாக்ஸ் பின்னாடி நின்றப்போ நான் அந்த இடத்துல இல்ல. அப்போ அந்த 10 செகண்ட்ஸ் கேப்ல நீ எங்க போன? போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணாங்க. ஹார்ட் இஸ் ஃபுல். சோ 3 டேஸா எதுவும் ஸ்டோர் ஆகல. அதனால என்ன விசாரிக்க கூப்பிட்டாங்க. நான் போகும்போது சாமும் சீஜமும் இருந்தாங்க. இல்லை, நான் சின்ன கிட்ட இருந்து அந்த பாக்ஸை வாங்கல. சீஸ் லைன், எனக்கு அந்த பாக்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. நான் நடந்தது அப்படியே சொல்றேன். நான் ஏன் போய் சொல்லணும்? நீ தப்பிக்கிறதுக்காக மற்றவங்களை மாட்டி விட பார்க்காத. சத்தியமா அப்படி இல்ல. எங்க எல்லாரையும் விட ஜெசி கூட நீ தான் க்ளோஸ். அதனால தான் அவ உண்மையை சொல்லாம உன்னை காப்பாற்ற பார்க்கறா. இப்போ நீ தான் போய் சொல்ற. அவ எல்லார் கூடயும் பழகுற போலதான் என் கூடயும் பழகுறா. அன்னைக்கு பார்ட்டிக்கு அப்புறம் நாங்க யாருமே ஜெசி கூட பேசல. அவ உன் கூட தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அவ உன் கூட தான் பேசினதா போட்டிருக்கா. It was a ladies conversation. அவன் இல்லை, நான் போய் சொன்னேன். சின்ன கிட்ட அந்த பாக்ஸை நான் தான் வாங்கினேன். அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி பாதியிலே நின்னதுக்கு காரணம் இவங்க 5 பேர் பண்ண தப்பு தான். அந்த கண்ணை இவங்க எடுத்துருக்க கூடாது. இவங்க மேலே உள்ள கோவத்தில்
நான் போய் சொன்னேன். என்னால் இந்த வலியை தாங்க முடியல. ப்ளீஸ் இந்த கத்தி எடுத்துரு. யார் போய் சொல்றீங்கன்னு டைம் will tell. நோ, ஜெஸ்ஸி வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. போலீஸ் கூப்பிட்றப்ப நீ தான் அதை வாங்கி ஜெஸ்ஸி கிட்ட கொடுத்துருப்ப. இப்போ என்ன, நான் தான் ஒத்துக்கணுமா? ஆமா, நான் தான் சின்ன கிட்ட இந்த பாக்ஸை வாங்கி ஜெஸ்ஸி கிட்ட கொடுத்து உன் பேக்ல போட சொன்னேன். இப்போ என்ன கொல்ல போறியா? கொல்லு. நீ தான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. உன்னால நாங்கள் எல்லாருமே சாக பார்த்தோம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன யூ மத். வெயிட், வாட் வாஸ் யுவர் क्वेश्चन? எதுக்காக ஜெஸ்ஸி கிட்ட கண்ணை கொடுத்து ஏன் பேக்ல போட சொன்னேன்? லெட் மீ எக்ஸ்பிளைன். நாங்க எல்லாரும் உன்கிட்ட இருந்த ஒரு வார்த்தையை மறைச்சிட்டோம். லீலா, நோ. ஷட் அப். இட் வாஸ் a diamond. சின்ன எடுத்துட்டு வந்த ஜாக்கெட்ல கன் மட்டும் இல்ல, ஒரு டைமண்ட் பாக்ஸ் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போய் டைமண்டை பிரிக்கும் போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். கன் எங்கேயாச்சும் தூக்கி போட்டு போலீஸ் அதை எடுத்திருந்தா எல்லாரையும் சந்தேகப்பட்டிருப்பாங்க, டைமண்ட் எடுத்திருப்பாங்க. அதனால வேற யாராச்சும் கன்னோட மாட்டியிருந்தா போலீஸ் அவங்கள தான் சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் ஜெஸ்ஸி கிட்ட கொடுத்து உன் பேக்ல போட சொல்லியிருக்காங்க. Wow, what a planning. பணக்கார இன்னும் பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு ஏழையுடைய வாழ்க்கையை சிதைச்சிட்டீங்கல்ல. இந்த ஐடியா யார் கொடுத்தா? எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் ஹியர் இட். நீ டைமண்ட்ஸை பற்றி பேசி அந்த பாக்ஸை வாங்கினதை மறைக்க பார்க்குற. ஆமா, நீ அந்த லைன்ல எங்க நின்னா? ஜெஸ்ஸிக்கு பின்னாடி. நான் போகும்போது ஜெஸ்ஸி பின்னாடி யாருமே இல்லையே. அப்பதான் கூட்டம் அதிகமா இருக்குன்னு ரெண்டாவது வாட்டி உள்ள வந்தேன். மேடம், என்னாச்சு? ஏன் லைன்ல நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அப்போ உனக்கு தெரியும்ல, நீ வரும்போது நான் லைன்ல நின்னா இல்லையாண்ணா? அன்னைக்கு நீ என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்த? கிரே கலர். ஜெஸ்ஸி! ஜெஸ்ஸி போட்ட கன் உன் பேக்கில் தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை டஸ்ட்பினில் போட்டுக்கலாம்ல. டஸ்ட்பின் உன் பின்னாடி தானே இருந்துச்சு. பணக்காரன் கண்ணுக்கு ஏழு தான் எப்போதுமே திருடுனா தெரியுமா? அந்த நேரத்தில் பல பேரோட கண்ணு என் மேலே தான் இருந்துச்சு. என் பாஸ்கெட்டில் வெயிட் அதிகமாக இருந்துச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா அதிலிருந்து பாக்ஸ்குள்ள ஒரு கன். அங்கே இருந்து போலீஸ்காரன் என் மேலே சந்தேகப்பட்டு என்கிட்ட வந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அந்த பாக்ஸை எப்படி நான் டஸ்ட்பின்குள்ளே போட முடியும்? இப்போ உனக்கு என்ன? அதான் ஒன்றும் ஆகலையே, உசுரா போச்சு. ஒன்றும் ஆலியா. அந்த போலீஸ்காரன் கிட்ட வந்துட்டே இருந்தான். அவங்க கிட்ட இருந்து என்ன நான் தான் காப்பாற்றிக்கணும். தப்பிச்சு போக நினைச்சேன். ஆனால் அங்கே இருந்து படிக்கட்டில் தவறி விழுந்துட்டேன். 30 அடி படிக்கட்டு. அதில் விழுந்ததால என் தலையில் பலமாக அடிபட்டுச்சு. என்னோட ஞாபகங்களை திருப்பி கொண்டு வரவே முடியல. 6 மாதம் ஹாஸ்பிட்டல்லையே போயிடுச்சு. உன்னோட லைஃப்பில் 6 மாதத்தை யாராவது பறிச்சுக்கிட்டாங்கன்னா நீ சும்மா இருப்பியா? ப்ளீஸ் அவளை காப்பாத்து. அவ பிரெக்னெண்டா இருக்கா. ஓ, அப்போ ஜெஸ்ஸியோட பாய் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கானா? அவ என்கிட்ட சொல்லல. தெரியாது. எங்களோட பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஜெஸ்ஸி யாரு காப்பாற்ற நினைக்கிறா? ஏன் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறா? அவ பிரெக்னெண்டா இருக்காங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஜெஸ்ஸியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அப்புறம் நாங்கள் பேசிக்கவே இல்லை. ஆனால் லாஸ்ட் வீக் அவளே எனக்கு ஃபோன் பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் அபார்ட் பண்ண சொல்லி என்கிட்ட சண்டை போட்டான்னு சொன்னா. அப்போ கூட கேட்டேன் உன் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு. ஆனால் அவள் சொல்லவே இல்லை. So you don't know the man behind the pregnancy? No. நீ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறல்ல? எஸ். அன்னைக்கு ஜெஸ்ஸியோட டேபிளுக்கு நீ தான் சர்வீஸ் பண்ணல? ஆமாம். அப்போது ஜெஸ்ஸியோட டேபிளில் there was something red. அது எதுக்காக வைப்பாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல.
அது ஒரு வாஸ். எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பூ விற்கிறவங்க வருவாங்க. அவங்க எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டேயும் போய் பூக்களை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது சில கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்காது. அதனால சர்வீஸ் பண்ணுறவங்க ஆர்டர் எடுக்கும் போதே எல்லா கஸ்டமர்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ லவ்வர்ஸ் கப்பல் யாராவது இருந்தாங்கன்னா ரெட் கலர் வாஸை வச்சுருவோம். அதை வச்சு ஃப்ளவர் மேன் அந்த டேபிள்ஸ்க்கு மட்டும் பூக்களை விற்பாங்க. அப்போ ஃப்ரெண்டோட டேபிளில் ரெட் கலர் வாஸ் இதுக்காக வச்சேன். ஜெஸ்ஸிக்காக. அப்போ உனக்கு தெரியும். அப்போ ஜெஸ்ஸியோட பாய் ஃப்ரெண்ட் யாரு? பார்ட்டி முடியும் போது பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. அதுக்குள்ளே தான் போலீஸ் வந்துருச்சு. அப்போ யாருக்கிட்டையும் சொல்லலையா? பார்ட்டிக்கு கூப்பிடுறப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் சொன்னான். ஆனால் அவள் வேற ஒன்றும் சொல்லலை. ஓ, சர்ப்ரைஸ். Then I can also give you a nice surprise. So, ஜெஸ்ஸி அவளோட பாய் ஃப்ரெண்டை காப்பாற்ற உண்மையை சொல்லலை. ஆனால் அவள் பாய் ஃப்ரெண்ட் இங்கே இருந்தா ஜெஸ்ஸியை காப்பாற்றுறதுக்கு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஸோ ஐம் கோயிங் டு கிராப் இட். நோ, அவளை ஒன்றும் பண்ணாத. அது நான் தான். ஃபைனலி ஐ கெட் இட். உங்களை அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தேன். எங்கள் டேபிளுக்கு வந்தீங்க. அவளை ஒன்றும் பண்ணிடாத. என்ன மன்னிச்சிரு. பதட்டத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிட்டேன். தப்புகள் எதுவும் தெரியாமல் நடக்கிறதே இல்லை. நீ தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க. ஸோ கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு. ஜெஸ்ஸியோட பர்த்டே அன்னைக்கு உன்கிட்ட ஒரு ரோசா பூ கொடுத்தாளா? இல்லை. என்ன? நான் ஜெஸ்ஸிக்கிட்ட ஒரு பூ விற்றேன். 2வது தடவை உள்ள வரும்போது வாஸில் பூ இல்லாமல் இருந்துச்சு. லீலா சொன்னா அந்த பூ ஜெஸ்ஸி பாய் ஃப்ரெண்டுக்குன்னு. பட் ஜெஸ்ஸி சாய்கிட்ட பூ கொடுக்கல. லைன்ல நின்று ஜெஸ்ஸி கையிலையும் பூ இல்லை. ஸோ உன்கிட்ட தான் கொடுத்துக்கணும். அப்போ நீ தான். ஏன்னா அந்த ரோசா பூ உன் கையில தான் இருந்துச்சு. நீ தான் ஜெஸ்ஸியோட பாய் ஃப்ரெண்டு. நீ தான் சின்ன கிட்ட இருந்து பாக்ஸ் வாங்கி ஜெஸ்ஸி கிட்ட கொடுத்துருக்க. அதுதான் உன்னை காப்பாற்ற பார்க்கறான். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளு, தர. என்ன விட்டுரு. இந்த பணக்கார புத்தியே இப்படி தான். பண்ண தப்பை சரி பண்ணிக்க பார்க்காம அந்த தப்பையே விலைக்கு வாங்க பார்க்கறது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஜெஸ்ஸியை உனக்கு காப்பாற்றணும்னு தோணவே இல்லைல்ல? என்னோட சுச்சுவேஷனுக்கு எனக்கு பேபி தேவையில்லை. அபார்ட் பண்ண சொல்லி அவகிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அவள் கேட்கவே இல்லை. அதான் சாகட்டும்னு அவளை விட்டுட்டேன். அந்த 5 மீட்டர் நீ நடந்து போயிருந்தா நீயே அந்த டஸ்ட்பின்ல கண்ணு போட்டுருக்கலாமே. நான் மாட்டிருக்க மாட்டேன்ல. நான் டஸ்ட்பினில் பாக்ஸை போடும்போது மாட்டிக்கிட்டேன்னா என் கெரியர் என்ன ஆகிறது? நீ பூ விற்கிறவன் தானே. உனக்கெல்லாம் என்ன கெரியர் இருக்க போகுது? பூ விற்கிறவனுக்கு என்ன கரியர் இருக்க போகுது? இல்லை தான். ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கெரியர் இல்லை. ஆனால் கடமைகள் நிறைய இருக்கும். உடம்பு சரியில்லாத அம்மா, அப்பா, கல்யாண வயசில் அக்கா, தங்கச்சி, படிக்கிற தம்பி, இந்த மாதிரி நிறைய கடமைகள் இருக்கும். எனக்கும் ஒரு கடமை இருந்துச்சு. எங்கள் அம்மா, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, உடம்பு வேற சரியில்லை. நான் அனுப்புகிற பணத்தில் தான் வேலைக்கு ஒரு ஆளை வச்சு அவங்கள பராமரிச்சுட்டு இருந்தேன். நான் படிக்கட்டில் விழுந்ததுனால 6 மாதம் ஹாஸ்பிட்டலே போயிடுச்சு. அந்த 6 மாதம் என்னால் எங்கள் அம்மாவுக்கு பணம் அனுப்பவே முடியல. பணம் அனுப்ப முடியாததுனால எங்கள் அம்மாவை கவனிச்சுட்டு இருந்த வேலைக்காரி கூட வீட்டுக்கு வந்து அவங்கள பார்த்துக்கல. பராமரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாமல், மருந்து மாத்திரை சாப்பாடு கூட இல்லாமல், ஏன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லாமல் இறந்தாங்க. உசுரா போச்சுன்னு கேட்டார. ஆமா, எங்க அம்மா உசுர போச்சு. ஒன்னால. அப்போ புல்லட் இல்லாத கண்ணை வச்சு என்ன பண்ண போகிறேன்? அதான் இருந்த ஒரு புல்லட்டை வச்சு பணக்காரனை சுட்டுட்டே.
ஜெஸ்ஸியை தவிர பூக்கார ரெஸ்டாரண்ட்டில் வேறு யாரையும் பார்க்கல. ஸோ ஜெஸ்ஸி சொன்னதை வச்சு தான் எல்லாரையும் கடத்திருக்கான். எதுக்காக புதுசாக ஒருத்தனை ஜெஸ்ஸி உள்ளே கொண்டு வந்தான்? ரெஸ்டாரண்ட்டில் இருந்த உண்மையான சாய் எங்க? ஏன் அவனை ஜெஸ்ஸி மறைச்சிருக்கா? ஜெஸ்ஸியோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் ஷாம் தானா? இவங்க சொன்னதை வச்சு பூக்காரன் சரியான ஆள் தான் கொலைக்கானா? பூக்காரன் ஆல்ரெடி பணக்காரன் ஆயிட்டான். ஸோ ஷாமு சுட்ட கன்னில் புல்லட் எப்படி வந்துச்சு? உண்மையை மறைக்க போய் உதவும், உண்மையை கண்டுபிடிக்கவும் போய் உதவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் உண்மையை சொன்னா, யார் போய் சொன்னா? இதுக்கான பதில் யாருக்கிட்ட இருக்கு?